செட்டிநாட்டில எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒவ்வொரு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்று அவங்க வீட்டில் ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேக புகைப்படத்தை வச்சு அவங்க வந்து சுந்தரகாண்டம் வாசிப்பாங்க, ராமாயணம் படிப்பாங்க. இந்த சுந்தரகாண்டம் படித்தாவே போதும், நம்ம வாழ்க்கையில் அந்த நிறைய பேர் சனி பகவானுக்கு பிரீத்தி என்ன, சனி தசையோ அல்லது சனீஸ்வரன் 7.5 சனியாகவோ அஷ்டமத்து சனியாகவோ நடக்குது அப்படின்னா அதுக்காக பயந்துக்கிட்டு அதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சனி பகவானுடைய பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும். அடுத்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ராமாயணத்தை படிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போது இவ்வளோ ஒரு அற்புதமான வழிபாடுகள் நிறைந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு முன்னோர்களையும் சேர்த்து வழிபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் அந்த கடவுள் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷங்களை கொடுத்து நம்மளை வந்து அந்த தெய்வத்தோடு நம்மளை ஆன்மீகத்தோடு இணைஞ்சு பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. கட்டாயம் எல்லாரும் அதை பயன்படுத்தி கடைபிடித்து கண்டிப்பாக இந்த மாதத்தை பயனுள்ள மாதமாக ஆக்கிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம்.